வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 10ஆம் தேதி. இந்த 10ஆம் தேதிக்கு வந்து இவங்க கொடுத்த கணிப்பு வந்து 9870502. அடுத்து இவங்க கொடுத்துருக்காங்க 10ஆம் தேதிக்கு. இவங்க ஒரு கால்குலேஷனு, இவங்ககிட்டருந்து நம்ம ஒரு கால்குலேஷன் மூலம் வந்து ரிசல்ட்டு கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். இது ஃபுல்லாக நம்மது கணிப்பு தான். நீங்கள் வந்து நீங்களும் இதே மாதிரி கணிக்க பழகுங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த ரிசல்ட்டை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூத்திரத்தை வச்சுருப்பாங்க, ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அது என்னென்னு கண்டுபிடிப்போம். அதாவது 8ஆம் தேதிக்கு இவங்க 420ங்கிறது ரிசல்ட்டு, சரிங்களா? அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 531ங்கிறதுல வந்து இங்கே -3 இந்த 7 5 9ல் வந்து 7 -3 4 5 -3 இங்கே -3 இங்கே -3 ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டும் -3 5 -3 வந்து 2. அப்போ 9க்கு இங்கே +1 போட்டிருக்காங்க 0, சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டு -3, ரெண்டாவது டிஜிட் -3, மூணாவது டிஜிட்டு +1. அடுத்து 9ஆம் தேதி. 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் 122, சரிங்களா? இந்த கட்டத்தை பாருங்கள். -3 -3, அதாவது 4 -3 வந்து 1, 5 -3 வந்து 2, இங்கே வந்து 0. அங்கே என்ன பார்த்தோம்னா -3 -3 +1 பார்த்தோம் முதல் நாள். ரெண்டாவது நாள் -3 0. அப்போ இன்றைக்கி என்ன கால்குலேஷன் இருக்கும்? 10ஆம் தேதி -3 -3 -1 இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது நம்ம இந்த ரிசல்ட் என்ன தெரியாது. நம்ம இந்த இடத்துல 9 4 8ங்கிறதுல வந்து -3 போடுறோம். ஃபஸ்ட்டு 9 -3 வந்து 6. அடுத்து 4ல் -3 போடுறோம் 1, இங்கே -1 போடுறோம். அப்போ 7. நம்ம கணிப்பில் வர்ற நம்பர் 6 1 7. அப்படி பார்க்கும்போது சென்டரில் இந்த நம்பர் பாஸ் ஆகுது, 1 ரிவர்ஸில் பாஸ் ஆகுது. நான் வந்து இவங்க முதல் நாள் 8ஆம் தேதி என்ன ஃபார்முலா வச்சுருந்தாங்க? -3 -3 0 அப்படின்னு ஃபார்முலா வச்சுருந்தாங்க. 9ஆம் தேதி என்ன ஃபார்முலா வந்தாங்க? -3 -3 +1 வச்சுருந்தாங்க. இன்றைக்கி -3 -3 -1 வச்சுருப்பாங்க அப்படின்னு கால்குலேஷன் எடுத்துருக்கிறேன். இது என்னுடைய கணிப்பு மட்டுமே. உங்களுக்கு என்ன கணிப்பு வருது அப்படிங்கிறத பார்த்து ப்ளே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்மளுடைய கணிப்புப்படி இன்றைக்கி ஏபிசி வந்து 6 1 7.